மதுரை மாவட்டம் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள புளியங்குளம் மேம்பாலம் கீழ் அமைந்துள்ள ரயில்வே தண்டவாளத்தில் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்வதற்கான ரயில் எஞ்சின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அப்போது புளியங்குளம் அருகே உள்ள சிலார்ஷா நகர் பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த இருவர் மீது ரயில் மோதியதில் அவர்கள் தூக்கி வீசப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிலைமான் காவல்துறையினர் இருவரின் உடலையும் மீட்டு விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்த இருவரும் உத்தரப்பிரதேசம் கோரக்பூர் பகுதியைச் சேர்ந்த மதுசூதனன் பிரஜாபதி மற்றும் கியானந்த பிரதாப் கவுத் என்பது தெரியவந்தது. இவர்கள் புளியங்குளம் பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் டைல்ஸ் வெட்டும் பணியில் ஈடுபட்டு வந்தபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்ததும் தெரியவந்துள்ளது. பின்னர் இருவரது உடலையும் மீட்ட போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தெற்கு பஜார் லூர்துநாதன் சிலை முன்பு விழிப்புணர்வு ரதம் மற்றும் பேரணி நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி செவிலியர் பயிற்சி மாணவர்கள் கலந்து கொண்டு குடும்ப நலம் தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கொண்டு சென்றனர். இப்பேரணியில் திருநெல்வேலியில் அரசு கலை பண்பாட்டுத்துறை கலைஞர்கள் பங்கு கொண்டு சிறப்பித்தனர். சேலம் அருகே உள்ள தும்பல்பட்டியைச் சேர்ந்தவர் அரவிந்த், கட்டிட தொழிலாளி. இவர் தனது தாத்தா பெயரில் உள்ள நிலத்தை பட்டா பெறுவதற்காக தும்பல்பட்டி கிராம நிர்வாக அதிகாரியான பாலம்பால் என்பவரிடம் விண்ணப்பித்துள்ளார். அப்போது அவர் 20,000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அரவிந்த் சேலம் லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்ததன் பேரில் ரசாயனம் தடவிய நோட்டுகளை அரவிந்தனிடம் கொடுத்து அனுப்பிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவர் அதை பாலம்மாளிடம் கொடுத்தபோது அங்கிருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் பாலம்மாளை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவரது கைப்பையில் வைத்திருந்த 18,000 ரூபாயை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தூண்பாறை அருகே செபஸ்தியார் குருசடி உள்ளது. இந்த குருசடியின் ஆண்டு திருவிழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் கொடைக்கானல் வனத்துறையின் வாய்மொழி அனுமதி பெற்று திருவிழாவை நடத்தியுள்ளனர். அப்போது உணவு சமைத்து சுற்றுலா பயணிகள் மற்றும் சிறு வியாபாரிகள் வனத்துறையினர் ஆகியோருக்கு அளித்தனர். இந்நிலையில் திடீரென்று அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட கொடைக்கானல் வனச்சரக மாவட்ட வன அலுவலர் யோகேஷ் குமார் மீனா வியாபாரி பிரபு என்பவரை அடித்து துன்புறுத்தியதுடன் மோசமான வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அத்துடன் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களையும் தாக்கியதுடன் உணவை பிடுங்கி மண்ணில் எறிந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து கொடைக்கானல் கிறிஸ்தவ கூட்டமைப்பின் சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் நடவடிக்கை எடுக்காததால் தூண்பாறை சிறு வியாபாரிகள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்ட கடையினை அடைத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் ஊராட்சியில் தனியார் மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் பெரியசாமி கலந்து கொண்டு திட்டத்தினை துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் சஜீவ்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய குழு தலைவர்கள், நகர்மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழகத்தின் முதல் கூட்டுறவு சர்க்கரை ஆலையாக திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள கிருஷ்ணாபுரத்தில் அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை துவக்கப்பட்டது. பழமையான இந்த ஆலையில் உள்ள இயந்திரங்களை புதுப்பிக்க நிதி ஒதுக்க வேண்டும் என விவசாயிகள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு முற்றிலும் ஆலை இயங்காமல் மூடப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் ஆலையை புனரமைக்க தமிழக அரசு உடனடியாக நிதி ஒதுக்க வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம், அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கரும்புடன் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதிகளில் 100கணக்கான ஏக்கரில் பருத்தியை விவசாயிகள் பயிர் செய்துள்ளனர். விவசாயிகள் தற்போது அறுவடை செய்து வரும் நிலையில் கிலோ ஒன்றுக்கு அரசு கொள்முதல் நிலையங்களில் 70 ரூபாய் எனவும் தனியார் வியாபாரிகளிடம் 62 ரூபாய் எனவும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் அரசு கொள்முதல் நிலையங்களில் பருத்தி கிலோ 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் அம்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயிலின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் லட்சுமி ராஜரத்னம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி முழக்கங்களை எழுப்பினர். நாகை மாவட்டம் கீழையூர் பகுதி வடக்கு தெருவில் சதீஷ் என்பவர் வீட்டு மாடியில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது இவரது வீட்டில் நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைத்திருந்த வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோன்று அருகில் உள்ள மற்றொரு வீட்டில் பூட்டை உடைத்து வீட்டிலிருந்த தங்கச் சங்கிலி உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் அதிகாலையில் பகுதி இளைஞர்களுடன் இணைந்து போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது மர்ம நபர் ஒருவர் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்துள்ளார். இதனையடுத்து அவரை துரத்தி சென்ற கிராம இளைஞர்கள் அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அவரிடம் இருந்த வெள்ளி கொலுசு மற்றும் தங்க செயினை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம், மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை சார்பில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சீதாலட்சுமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் கலந்து கொண்ட பயிற்சி செவிலியர் கைகளில் வளமான குடும்பம், வலிமையான குடும்பம், வளர் இளம் பெண்களை காப்போம் என்ற விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் உப்பூர் அருகே நாங்கநேந்தல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வார விடுமுறை முடித்து கடந்த 8ஆம் தேதி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பள்ளிக்கு வந்தபோது பள்ளியின் பூட்டு உடைக்கப்பட்டு குழந்தைகள் அமரும் சேர்கள், பீரோ மற்றும் பள்ளியில் இருந்த ஆவணங்கள், புத்தகங்கள் அனைத்தும் சேதப்படுத்தப்பட்டு இருந்துள்ளது. மேலும் காலி மதுபாட்டில்கள் வகுப்பறைக்குள் கிடந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்ட மாணவர்களின் பெற்றோர்கள் பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டி சென்று உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் மலைராஜ் திருப்பாலைக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் தகவல் அறிந்து வந்த மாவட்ட கல்வி அதிகாரி பிரின்ஸ், வட்டார கல்வி அலுவலர் தமிழ்செல்வி மற்றும் திருப்பாலைக்குடி காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பினர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மீது தொடர்ந்து அவதூறு பரப்பும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து திருச்சி மத்திய பேருந்து அருகில் உள்ள பெரியார் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாநகர மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் இன்ஜினியர் பேட்ரிக் ராஜ்குமார், மாநில செயலாளர் KR ராஜலிங்கம், மாநில பொதுச் செயலாளர் GK முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அண்ணாமலையின் உருவப்படத்தை கிழித்து எரித்து கோஷமிட்டனர். அப்பலுக்கற்ற எங்களுடைய தலைவர் மாண்புமிகு செல்வ பெருந்தகை அவர்கள் மீது தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை எடுத்தெறிகிறார்கள். எங்கள் தலைவர் மட்டுமல்ல, மற்ற கட்சி தலைவர்கள் அனைவர் மீதும் பல்வேறுபட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பி வருகிறார். உங்களுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மக்கள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள் என்பதை அறிந்து கொண்டு ஊடகத்தின் வாயிலாக தலைவர்களை மட்டும் குறை சொல்லிக் கொண்டு உங்களுடைய கட்சியை வளர்க்க முடியாது, உங்களையும் வளர்க்க முடியாது. நீங்கள் யோக்கியமான ஆளாக இருந்தால் ஆருத்ரா ஊழலில் நீங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபித்து காட்டுங்கள், பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டையைச் சேர்ந்தவர் சாந்தகுமார். இவர் மதுரையில் கட்டிட தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்த அவர் மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளித்தும் பயனளிக்காததால் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகளை உறவினர்கள் தானமாக அளித்தனர். இதனையடுத்து சாந்தகுமாரின் வீட்டிற்கு நேரில் சென்ற அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா, அரக்கோணம் வட்டாட்சியர் ஸ்ரீதேவி ஆகியோர் மலர் வளையம் வைத்து இறந்த சாந்தகுமாரின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தினர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த உமராபாத் பகுதியில் உள்ள ஜாமியா அரபிக் கல்லூரியில் ஜேசிஐ மற்றும் நியூ விஷன் டிரஸ்ட் சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. ஜேசிஐ தலைவர் அக்பர் தலைமையில் நடைபெற்ற இந்த ரத்த தான முகாமில் ஆம்பூர், உமராபாத், நரியம்பட்டு, பேர்ணாம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாமாக முன்வந்து அரசு மருத்துவமனைக்கு ரத்த தானம் அளித்தனர். ரத்த தானம் வழங்கிய இளைஞர்களுக்கு மாதனூர் வட்டார மருத்துவ அலுவலர் தரணி மற்றும் ஆம்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் கார்த்திகேயன் ஆகியோர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மீது தொடர்ந்து அவதூறு பரப்பும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து தூத்துக்குடியில் தெற்கு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு அண்ணாமலையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாஜகவின் மாநில தலைவரின் தகாத எங்கள் தலைவர் மீது அவர் சுமற்றிய குற்றத்தை எதிர்த்து அவர் இதுபோல இனிமேல் செய்யக்கூடாது என்று கண்டித்து இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை மக்கள் மன்றத்திலே நின்று ஜெயித்து இன்று மக்களுக்காக உழைக்கும் காங்கிரஸ் கட்சியை, அதன் மாநில தலைவராக இருக்கும் எங்களுடைய செல்வ பெருந்தகையை நீங்கள் அனாவசியமாக பேசுவதும் தரக்குறைவாக பேசுவதும் நிப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கையை இங்கே காங்கிரஸ் தொண்டர்கள் விட்டிருக்கிறாங்க. நீங்கள் மற்றவர்களை கை காட்டும் முன் உங்கள் கட்சியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் கட்சியில் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்யுங்கள். உங்கள் தலைவர் எப்படி இருக்கிறாங்க, அமித்ஷா என்ன இந்த கேஸில் ஜெயிலில் போனார் அப்படிங்கெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கட்சியிலே எப்படி கேஸில் உள்ளவங்க இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க, இதெல்லாம் சொன்னால் பெரிய லிஸ்ட்டே வரும். அதனால் நீங்கள் ஐடி மீடியா வச்சும் இந்த ஐடி செல்லை வச்சுக்கிட்டும் நீங்கள் பொய் குற்றச்சாட்டுகளையும் பேரை இழிவுபடுத்தும் நோக்கத்திலையும் பொறாமை குணம் கொண்டும் வன்மத்துடனும் இந்த மாதிரி செய்யும் செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேலசெங்கம் பகுதியைச் சேர்ந்த சந்துரு மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் செங்கம் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளனர். அப்போது பெங்களூர் திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த அடையாளம் தெரியாத வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் இவ்விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேல்செங்கம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு ராஜாஜி பல்நோக்கு மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்த இருசக்கர வாகனத்தின் தீயை அணைத்தனர். இது தொடர்பாக மதுரை மதிச்சியம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.